கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பெய்த கனமழையால் நந்திமங்கலம் கிராமத்தில் வெள்ளம் சூழ்ந்தது. இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இந்த ஊரில் ரோட்டு வசதி கிடையாது, எந்த ஒரு வசதியுமே கிடையாது. நான் பிரசிடெண்ட்டு கிளர்க்கு எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் தகவல் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஒரு இதுவும் எடுக்கவும் இல்லை. நாங்கள் ஒரு பாத்ரூமு கூட போக முடிய மாட்டேங்குது. இப்படியே இருக்குது, யாரும் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல. பின்னாடி வீட்டுக்காரவங்களே வழி தர மாட்டாங்க, முன்னாடியும் போக முடிய மாட்டேங்குது. நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோம், நாங்கள் என்ன பண்ண முடியும்? இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரிவல்லலிடம் கேட்கலாம். பாரிவல்லல், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே நந்திமங்கலம் இந்த கிராம பகுதி இருக்கு. இந்த கிராம பகுதியில பாத்தீங்கன்னா சமீபத்துல பெய்யுங்க கனமழையாலும் சீராளம் ஏரியில தண்ணீர் வரத்து அதிகமா இருந்தாலும் அதுல திறந்து விடப்பட்ட ஊரை நீரானது கிட்டத்தட்ட 18,000 கனஅடி வெள்ளையங்கால் ஓடை வழியாக திறந்து விடப்பட்டது. இந்த பாத்தீங்கன்னா வெள்ளையங்கால் ஓடை அருகாமையில் உள்ள கிராமங்கள்ல மழைநீர் புகுந்ததுனால அந்த பகுதியில வீடுகள்ல இருக்கிற பொதுமக்களும் ரொம்ப சிரமப்பட்டாங்க. வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த பகுதியில மூலமாக இருப்பளவு தண்ணி உள்ளே போனதுனால அந்த பகுதி மக்கள் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகி 2 நாட்களாக எந்தவித அடிப்படை வசதியும் எங்களுக்கு கிடைக்கல, சிரமப்பட்டு இருக்கிறோம். இந்த பகுதிக்கு அரசு துறை அதிகாரிகள் உடனடியாக எங்கள் பகுதியை பார்வையிட்டு அந்த பகுதியில இருக்கிற உணவு மற்றும் அடிப்படை தேவை இந்த மாதிரி பொருட்களை எங்களுக்கு வழங்கணும். ஏன்னா வெளியில வரவும் முடியல, உள்ள யாரும் வராதனால நாங்கள் சிரமப்பட்டு இருந்தோம். அந்த பகுதிக்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சார்பிலையும் தமிழக அரசும் உடனடியாக அந்த பகுதிக்கு எங்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மழையிலும் இந்த பகுதி மழைநீர் தேங்கி இருக்கிறதுனால வடிகால் வசதி குறிப்பா ஏற்படுத்தி தரணும். நிரந்தரமாக இந்த பகுதியில் தடுப்பு அமைத்து மழை உட்படாத வகையில் இந்த கிராமங்களுக்கு வடிகால் வசதியை நிரந்தரமா அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க. வயதானவர்கள் முதல் அந்த பகுதியில வெளியில் வர முடியல, எங்க விளைநிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அதனால அந்த பகுதிக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தேவைகளை அறிந்து நிவாரணங்களுக்கு அந்த பகுதிக்கு செல்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்குது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாரிவல்லல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்கலாம். உலக புகழ்பெற்ற ஐராவதீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒவ்வொரு வருடங்களும் மழை பெய்கிற நேரத்தில் எப்போதுமே இடுப்பளவு தண்ணி தேங்கி நிற்கும். ஆனால் போன வருடத்துலேருந்து நீர்மூழ்கி போட்டு இறைச்சதுனால தண்ணி தேங்கி நிற்கவே இல்லை. ஆனால் இந்த வருடம் இந்த வெப்பநிலையாளர்கள் அறிவித்தாங்கள்ல ஆரஞ்சு அலர்ட் சொல்லி இந்த 3 நாள் நிறைய மழை பெஞ்சு நீர்மூழ்கி மோட்ரு தண்ணி இறைச்சா கூட 2 மோட்ரு போட்டு இறைக்கிறாங்க. இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி தேங்குற அளவுக்கு பக்தர்களுக்கு உள்ளே போயிட்டு வழிபாடுறதுக்கு சிரமப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் இது அந்த அளவுக்கு இல்லாமல் நிரந்தர தீர்வு கிடைக்கிற மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப பக்தர்களும் வேண்டும். கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். இங்கே இப்போ 2 வாட்டி வந்திருக்கேன். இப்போ போன வாட்டியெல்லாம் வந்தப்போ தண்ணியெல்லாம் இல்லை. இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. உள்ள எல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருக்குது. இருந்தாலும் வயசானவங்க வர்றதுக்கு, பசங்க சின்ன பசங்க வர்றதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்தால் கொஞ்சம். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.